உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நல்லா சொன்னீங்க ஐயா. நானு நேற்று இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு எங்கள் பையன், அப்பா அப்பா நானும் உங்கள் கூட ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கிறேனுங்கப்பா அப்படின்னு சொல்லி பையனும் வந்துங்கய்யா ஒரு டம்ளர் ஜூஸ் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இருந்துட்டானுங்க ஐயா. அட அவன் பார்த்தீங்கன்னாங்க ஐயா, காலையிலேருந்து சாயந்தரம் வந்து ஓடு 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 விளையாடி விளையாடி களைக்கவே இல்லைங்க ஐயா. இத்தனை நாள்லாம் ஓடி விளையாடினா உட்காந்துப்பாங்க ஐயா. வேணும் நான் இவ்வளோ நாள் விளையாடுனேன், ரெஸ்ட் வேணாமா அப்படின்னு கேட்பானுங்க ஐயா. நேற்று ரெஸ்ட்டே கேட்கலையா. தம்பி ஏன்டா கொஞ்சம் உட்கார்றா. நான் விளையாடிட்டு இருக்கிறேன், என்ன போய் உட்கார சொல்கிற. அட உனக்கு எது ரெஸ்ட் வேண்டாமையா. எனக்கு எதுக்கு ரெஸ்ட்டு, நான் தான் நல்லா இருக்கிறேனே, என்கிட்ட ரெஸ்ட்டே வேண்டாமேன்னு சொல்லி நல்லா ஆடிட்டே இருந்தானுங்க ஐயா. அப்போதான் எங்க ஐயா தெரிஞ்சிட்டேன், ஆஹா இவ்வளவு நாவல் நாம் கோட்டை விட்டுட்டுமே, எல்லாத்தையும் போட்டு ரொப்பி 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 நம்ம வயிற்ற ஒரு குப்பை தொட்டி ஆக்கி வச்சிட்டோமே. இதை ரொப்பாமல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்குது. நல்ல அதை சுத்தம் பண்ணி அதை தூய்மை பண்ணி அதுக்கு சென்டெல்லாம் போடுற மாதிரி போட்டு அடேங்கப்பா இப்போ தங்கய்யா உடம்பு மாதிரி இருக்குது. சரிங்கய்யா, இந்த ஏகாதசி தசமி அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நான் இருந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் என்னங்கய்யா சாப்பிடணும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இதுதாங்க ஐயா எதிர்பார்த்தேன். என்ன சாப்பிடணும் அடுத்த நாள்? ஐயா, அடுத்த நாள் ஒன்றும் இல்லைங்க, அது முடிக்கும் பொழுது ஒரு எலும்பிச்சம்பழம் ஜூஸ் லைட்டாக சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா சப்பி சாப்பிடணும், நல்லா சப்பி சப்பி சாப்பிடணும். சாப்பிட்டுங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம். மத்தியானங்க ஐயா அகத்திக்கீரை, சுண்டக்காய் இவைகளை சேர்த்துக்கணுங்க ஐயா, அளவாக சேர்த்துக்கணும். சரிங்களா ஐயா? இந்த சேர்த்துட்டிங்கன்னா நம்ம உடம்பு வந்து அந்த உண்ணா நோன்பு சாப்பிடாம இருக்கிறதுனால நெருப்பு நல்ல சூடு ஆகியிருக்கும். அந்த சூட்டை அப்படியே குளிர்ச்சி பண்ணுறதுக்கு அகத்திக்கீரை ரொம்ப உதவும். சரிங்களா ஐயா? இதனால் என்னங்க ஐயா நன்மை சாப்பிடாம இருந்ததுனால? அப்படி கேளுங்க ஐயா. இதனாலங்க ஐயா உடம்பு அஜீரண கோளாறு போயிடும், பசியின்மை போயிடும், நல்ல குரல் வளம் கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். சாப்பிட்ற சாப்பாடு காய் அது இது எல்லாம் ஜீரணம் நல்லா ஆகி கண்ணு பிரகாசமாக தெரியும் ஐயா. நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கலாம். இதை கடைப்பிடிச்சு எல்லோரும் இதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தி உங்கள் தெரிந்தவர்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் சொல்லி இந்த உண்ணா நோன்பு என்ற ஒன்றை 15 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் செய்வீங்கன்னு நம்புகிறேன். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.